மக நட்சத்திரமும் மாசி மகம். சார் மாசி மகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கடந்து. இது என்னுடைய பதிவுல நெறையா தடவ சொல்லியிருக்கிறேன். மாசி மகம் 12 வருடத்துக்கு ஒரு தடவ தான் வருதுன்னு இல்ல. மாசி மாசம் ஃபுல்லா மக நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுடைய குளத்தில அது கும்பகோணம் குளமா இருந்தாலும் கூட, அருகில் இருக்கக்கூடிய உங்க ஊர்ல இருக்கக்கூடிய குளத்தில இருப்பது ஜென்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாசி மாதமும், மக நட்சத்திரமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும். உங்களது 2வது பிள்ளையினால் மனக்கசப்பு ஏற்படும். உங்கள நன்கு புரிந்து நீங்க யார் மேல பிரியமா இருந்தீங்களோ, அவங்களே உங்கள குறை சொல்லி எதிரியாக அமைப்பு. முடிந்து போன மாதத்திலயும் இன்னும் 2 மாதத்துக்கு தொடர்ச்சியாக இருப்பதால் கோபத்தை குறையுங்கள். அமைதி காத்திருங்கள். ஆலயங்களுக்கு செல்லுங்கள். உங்களுடைய கருத்துகள் நல்லதாவே இருந்தாலும் வாய் திறந்து சொல்லாமல் இருந்தால் மக நட்சத்திரத்துக்கு மாசி மாதம் மகத்தான மாதமாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் வைத்தியரை தொடர்பு கொள்வது மேலும் ஆரோக்கிய குறைவு இல்லாமல் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாசி மாதம் மக நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்ல, அத்தனை பேத்துக்கும் ஒரு மகத்தான வாழ்க்கை கொடுக்கும் பொழுது, உங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்காதா என்ன?